Hello listeners, welcome back to Chanta Listener Coach and Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஸ்டிட்ச் நம்பர் 22 வந்து பார்க்க போகிறோம். ஜர்தோஸில் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது அப்படின்ட்டு போன கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஜர்தோஸ் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ தான் என் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா பேசிக்லேருந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் எல்லாமே வந்து பேசிக்லேருந்து உங்களுக்கு சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் சூப்பராக ஆரி டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுனாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து 699க்கு 6 மந்த் கோர்ஸ் வந்து நான் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இயர் அதாவது கம்மிங் ஜான்வரிலேருந்து அதை வந்து நம்ம 1000 rupees சேஞ்ச் பண்ண போகிறோம். அது கூட ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரூச்சர்ஸ் கிளாஸுமே அவைலபிள். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஜர்தோசி, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 3/4 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இதுக்காக நீங்கள் வந்து ஒரு நீடில் வந்து ஒரு கட்டர் வந்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரே கட்டர்லேயே ஜர்தோசி தனியாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஜர்தோசி உங்களுக்கு நல்லா அழகாக கட் ஆகி வரும் விசிறு இல்லாமல். ஸோ இப்போ நான் 4ஆக வச்சுட்டு கட் பண்ணுறேன். 4ஆக ஒன்றா ஒரே மாதிரி வச்சுட்டு கட் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சம் பிசுறு இருக்குது, அதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் இன்ச் டேப்பில், நீங்கள் இன்ச் டேப்பில் மார்க் பண்ணி கூட கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தே கட் பண்ணிக்கிறேன். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு 1/2 இன்ச் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 3/4 இன்ச் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் லாங்காக போடுறோன்னாக்கா நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போட்டோன்றது ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். நூலில் கோர்த்துக்கிட்டு இது லெஃப்ட் ஹேண்டில் இதை பிடிச்சிட்டு இதை 2 தடவை சுற்றிட்டு இது உள்ளே விட்டு அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் டைட் கொடுத்தோன்னா இது வந்து நமக்கு ட்விஸ்ட் ஆகும். அந்தமாதிரி நம்ம லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஊசியை குத்திட்டு இது நல்லா பிடிச்சி இழுத்தோம், நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஊசியை குத்தி வெளியே எடுக்க போகிறோம். வெளியே எடுத்துட்டு ஜர்தோசியை நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நம்மளோட டிசைனுக்கு ஏற்றமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் ஹேண்டில் இதை பிடிச்சிட்டு 2 சுற்று சுற்றிட்டு உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸில் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஓகேவா? ட்விஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், இதை இப்படி பிடிச்சிட்டு நூலை கீழே இழுக்க போகிறோம். ஓகேவா? இழுத்தோன்னா நமக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வந்துடும். இன்னொரு தடவை பண்ணால் கீழே ஊசி வச்சு குத்தி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட் இருக்கணும், ரைட் ஹேண்டில் நீடில் இருக்கணும். 2 தடவை டெஸ்ட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான டிஸ்டன்ஸில் வச்சுக்கணும். ஓகேவா? டிஸ்டன்ஸு தேவையான டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ஊசியை குத்திட்டு இது லைட்டாக ட்விஸ்ட் ஆகி வரும். ட்விஸ்ட் ஆனதும் இதை பிடிச்சிட்டு நூலை வந்து கீழே பொறுமையாக பிடிச்சி இழுக்கணும். ஒரு 2-3 தடவை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஒன்று லாங் டிஸ்டன்ஸில் போட்டிருக்கேன், இன்னொன்று ஷார்ட் டிஸ்டன்ஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ தேவையோ நீங்கள் அப்படி வந்து போட்டுக்கலாம். மறுபடியும் இதுக்கு நான் கொடுக்குற ஷேப்ஸே நீங்கள் வந்து அதே வந்து ப்ராஜெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. சின்ன ஷேப்ஸே வந்து நீங்கள் ப்ராஜெக்டாக பண்ணிக்கோங்க. பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட்டில் த்ரெட்டில் போட்டுட்டீங்க, அதனால் உங்களுக்கு அது ஈஸியாக வரும். வச்சுட்டு உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அந்த வாட்டம் பக்கம் வச்சு முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த சைடு வேணாலும் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். இது நீங்கள் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட்டு பார்த்துட்டு விட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக போட்டு பாருங்கள். ஓகேவா?
2 தடவை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தேவையோ அந்த டிஸ்டன்ஸில் வச்சுட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் இது பண்ணோன்னா இது நல்லா ட்விஸ்ட்டாக வைப்பாருங்க. ட்விஸ்ட் ஆனதும் இப்போ நம்ம இந்த இதை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த ஜர்தோஸை விடலை. ஓகேவா, பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வரும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு டிசைனை வந்து இது கூடவே வந்து அட்டாச் பண்ணுறேன். எல்லோரும் வந்து அந்த டிசைனையே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. இந்த டிசம்பர் மந்தோட உங்களுக்கு 699 கிளாஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். அது வந்து 1000 ருபீஸாக வந்து மாறிடும். ஸோ வந்து அவைல் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஃப்ரீயான ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன். அது வந்து பப்ளிக்காக இருக்காது. ஸோ என்னோடய பர்சனல் கைடன்ஸ் என்னுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே இருக்கும். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை கொஞ்சம் டைட் பண்ணோம்னாக்கா இது நூல் வந்து அழகாக நமக்கு சுருட்டிக்குது. அப்போ இதை பிடிச்சிக்கோங்க. இதை இனிமேல் விரலில் பிடிச்சிட்டு தான் நம்ம கீழே இழுக்கணும். ஓகேவா, இதுக்கான இமேஜ் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம முடிச்சு போடும்போது எப்படி எண்டு நாட் போடணும் அப்படின்னா இப்படி ஊசியை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழ்ப்பக்கமாக வந்து இதை வந்து சுற்றணும். நான் அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். கீழ்ப்பக்கமாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஊசி மறுபடியும் அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் குத்தி எடுத்திங்கனாலே உங்களுக்கு நாட் வந்து விழுந்துடும். இதுவே வந்து நீங்கள் 2 டைம்ஸ் இது ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு உள்பக்கமாக அது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுன்றதான் நான் இங்கே பண்ணேன். ஸோ லைட்டாக தெரியுது. நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு உள்பக்கமாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்விஸ்ட் எப்படின்றதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேல் பக்கத்தில் ஊசி வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது கீழே வந்து நமக்கு லூப் வரும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த லூப்பு பாருங்கள். இந்தமாரி கீழே நமக்கு லூப் வரும். இந்த லூப் வந்து 1 2 3 இந்தமாரி 3 டைம்ஸ் வந்து நம்ம சுற்றிட்டு இந்த லூப் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த இடம் வந்து நமக்கு சுருண்டு இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த லூப் இப்படி பிடிச்சிட்டு ஊசியை வந்து இந்த லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப்போடைய சென்டர், ஓகேவா, அந்த லூப்போடைய அந்த ஹோல்ஸில் வழியாக இது பண்ணிவிட்டு இந்த நூலை நல்லா டைட் பிடிச்சி இழுத்தோன்னா நமக்கு இங்கே வந்து லாக் ஆகிடும்.